இன்னைக்கு நம்ம ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். இப்போ போய் சாப்பிடணும். வரல என்ன எந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கேன்னு சொல்லல. நமஸ்காரம் மக்களே, தமிழ்ல சொல்லுங்களேன். நம்ம ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மோனா வைஸ் சேனல். நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். எப்பயும் போல நான் என்ன பிளேஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அங்கே போகலனாலும் கேட்காதீங்க, நான் தான் சொல்லிடுறேன். சரி போவோமா? மக்களே, நாங்கள் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் வழக்கம் போல் ஆகுமே, எப்பயும் நம்ம பஸ்ஸுக்கு வந்து நிற்போம். ஆனால் அந்த டைமுக்கு பஸ் வராது. அதே மாதிரி இங்கேயும் ஆச்சு, பஸ்ஸே வரல. ஸோ ஆட்டோ புக் பண்ணி வந்தோம். முள்ள மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி இப்போ நம்ம மெட்ரோவில் போக போகிறோம். அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். எத்தனை மணிக்கு ஆக்சுவலாக மெட்ரோவுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் மெட்ரோ இதுவும் வரல. மெட்ரோ விட்டு இறங்கி போயிட்டுருக்கோம். மெஜஸ்டிக். ஆக்சுவலாக மக்களே, நாங்கள் வந்து வேறு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். சேட்டலைட் போகணும், மெஜஸ்டிக் வந்துட்டோம். இங்கே வந்து கேட்டால் தான் தெரியுது. சேட்டலைட் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் போகிற பிளேஸ்க்கு போகணும். அங்கே தான் அந்த பஸ் இருக்கான். எப்போ பார்த்தாலும் இங்கே ட்ராவல் பண்ணுங்க போது கரெக்டான பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது மக்களே. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுடுவான். ஒரு வழியாக பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. சேட்டலைட் போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் பஸ்ஸை வந்து பிடிச்சிட்டோம். பசிக்குது, ஸோ அதனால வந்து ஆரஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு. என்ன சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி, சாப்பிட்டு வரேன். பஸ்ஸு கிளம்பிடுச்சு மக்களே. நம்ம இப்போ கர்நாடகா பஸ்ஸில் இருக்கோம். எப்பயும் தமிழ்நாடு பஸ்லேயே போய் இன்றைக்கி நான் கர்நாடகா பஸ்ஸில் போக போகிறேன். பட் கர்நாடகா பஸ்ஸில் வந்து உமன்ஸுக்கு ஃப்ரீ. அந்த ஸ்டேட்டில் இருக்க உமன்ஸுக்கு ஃப்ரீ. பட்டு நான் வந்து காசு கொடுத்து தான் போகணும். சரி, ஓகே, காசு கொடுத்தே போவோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா இது வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மைசூரில் இருக்கோம். மைசூருன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த பேலஸ் போகிறோம் தான் நினைப்பீங்க. பட் அங்கே கிடையாது. நாங்கள் இப்போ சாப்பிட வந்திருக்கோம். பஸ்ஸுக்கு எங்கே போகிறோங்கிறது அப்டேட்டு சொல்கிறேன். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ போய் சாப்பிட்றோம். டைம் 10:15. 11:15, 12:15, 1:15. கண்டிப்பாக வந்தாங்க.
நாங்கள் வந்து கடைசியாக கண்டுபிடிச்சி நாங்கள் எங்கே ஒரு டெஸ்டினேஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பஸ்ஸு ஏறிட்டோம். இந்த பஸ் என்ன பஸ்னால் ஒரு ஸ்பெஷலான பஸ். நான் இறங்கும்போது சொல்கிறேன் எங்கே போகிறோம் அப்படின்னு. மக்களே பஸ் எடுப்பாங்கன்னு நினச்சி ஏறி உட்காந்தோம். கடைசியில் பார்த்தா ஸ்டாண்டிங்கில் போட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எடுப்பாங்க போல். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். லேஸு, யூனிபிக் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். யூனிபிக் எனக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து நான் எங்கே போனாலும் ஸ்நாக்ஸில் ஏதோ ஒரு எடுத்துப்பேன். அண்ட் தென் கேக் ஒன்று வாங்கிட்டேன். ஆனால் இன்னொரு லேஸ், அவ்வளோதான் ஸ்நாக்ஸ். நாங்கள் அவ்வளோ ஒன்றும் வாங்க மாட்டோம். நீங்களும் அதே மாதிரி தான், எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. ஜஸ்ட்டு ரொம்ப பணக்காரங்க தான் ஹை லெவலில் வாங்கிட்டு நிறையா வாங்கிட்டு அவங்களாம் காரில் போவாங்க, நம்மளாம் பஸ்ஸில் போவோம். நான் இன்னும் எந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கேன்னு சொல்லல, சொல்கிறேன். இறங்கிட்டு சொல்கிறேன். இறங்கினா எங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். வாயில வசம் போட்டு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அதாவது நாங்கள் தூங்கி எழுந்துட்டோம். இங்கே வந்து பிரேக்கை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நிறுத்தினாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினோம். 2 ஐஸ்கிரீம், 2 ஐஸ்கிரீம், என்னது இது, சாக்கோபர் வாங்கினோம். என்ன கம்பெனி, ஃப்ரீஸா ஏதோ போட்டிருக்கு. நான் போட்ட வீடியோலேயே எல்லா வீடியோலையுமே வந்து நான் சாப்பிட்ற மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சிடுறேன் அனுப்பா. ஆனால் நான் அவ்வளோ ஒன்றும் பணக்காரிலாம் கிடையாதுங்க. ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளோதான். இப்பயும் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு. ஆனால் நாங்கள் இறங்கினதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு அந்த பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணேன்? ஸோ அதான் இறங்கினதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்ட்டு. சரி, நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். பாய். பிடிக்கவா? ரொம்ப ஹாட்டாக இருக்கு மக்கள், வெளியே பாருங்க எவ்வளோ வெளியே முடியலை. நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பர் நான். நான் த மேப், நான் த மேப், நான் த மேப். நண்பருக்கு வழியை காட்டும் வழிகாட்டி நான் த மேப், 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 நான் த மேப். அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. 2 hours later. ஏ ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு இங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா. நானும் துணைக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணே போவோமா. ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சி. 2 hours later. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நான் இவ்வளோ நேரம் எதை சஸ்பென்ஸாக வச்சுருந்தேன் அப்படின்னா தெரியுதா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஊட்டி வந்திருக்கோம். ஒரு வேளை கேன்சல் ஆயிடுச்சு, பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்ல முடியாதே அப்படிங்கிறதுனால தான், காமிக்க முடியாதே அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லலை. எப்படியா ஃபைனலாக வந்து நான் எப்பயும் போல் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லாமல் இன்றைக்கி வந்து கரெக்டாக நாங்கள் வந்துட்டோம். இது வல்லவா லட்சியம். ஸோ ஊட்டி வந்திருக்கோம். பட் டயர்டாக இருக்குது, சாப்பிட்ணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அதே மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும். எல்லா இடத்தையும் நான் வந்து எடுக்க முடியுமான்னு தெரில. ஸோ நான் பார்த்த வரைக்கும் முடிஞ்சால் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். நான் போய் என்ஜாய் பண்ணவா? பாய்.